நேயர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் நாம் சமகால அரசியலில் மற்றும் சமூகம் சார்ந்த பல பிரச்சனைகளை தொடர்ந்து பேசியிருக்கோம். இது ஒரு நேர்காணல், அதாவது முகமுகமாக ஒரு குறிப்பிட்ட ஆளுமைகளோடு ஒரு விவகாரத்தை நாம் தொடர்ந்து பேசுவதற்காகத்தான் இந்த அரசியல் ஆடுகளம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக துக்ளக் வாசகர் குழு மற்றும் சமூக ஆர்வலர், இப்படி பன்முகத்தன்மை கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர் திரு TDS ரவிச்சந்திரன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா அவர்களே வணக்கம். ரவி சார் வணக்கம். இப்போ நம்ம இந்த இதில் பேச போகிறது நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து எம்பிக்கள் வெளியேற்றப்படுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பொதுவாக பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வெற்றி பார்வையின் விளைவாக இது மாதிரியான அதிகார வீரர்கள் இருக்கிறதா என்ற கேள்வி முதல்ல எழுது. பிஜேபி வரக்கூடிய இந்த மாநில தேர்தல்களில் வெற்றியினுடைய முகமாக நாடாளுமன்றத்தில் மீண்டும் மற்றொரு முறை வருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியம் உண்டு என்கின்ற கருத்துகள் பரவலாக பரவி வரக்கூடிய நேரத்தில் ஒரு அதிகார மமதையின் காரணமாக இது போன்று மஹுவா மொய்த்ரா போன்றவர்கள் அதானி விவகாரத்தில் இதெல்லாம் எடுக்கப்படுவதாகவும் தேசிய நாளிதழில் கருத்து வருது. இது எப்படி பார்க்க? இல்லை, அடிப்படையில் அன்னைக்கு நடந்தது ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு விஷயம், வரலாற்று பிழை. அன்னைக்கு அந்த பாராளுமன்றத்தில் 6 மறை கழண்டவர்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு போனதுங்கிறது பெரிய பிழை, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் புதிய பாராளுமன்றத்தில் அந்த வெல்குள்ளே எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டோம்னு எல்லா பார்ட்டியும் ஒத்துக்குது. முதல்லையே ஒரு ஒப்பந்தம் தெள்ள தெளிவாக வாய் வார்த்தையாக, அதாவது பழைய பாராளுமன்றத்தில் எப்படியோ நடந்து போச்சு, இங்கே அந்த சபாநாயகருக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு கத்த மாட்டோம், எந்த ஒரு பிளே கார்டையும் காட்ட மாட்டோங்கிற ஒப்பந்தத்தை எல்லாருமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அன்றைக்கி அந்த சம்பவம் நடக்கும்போது அத்தனை எம்பிக்களும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல யாரும் ஓடலை, ஒளியலை, பதுங்கலை, எதுவுமே பண்ணலை, அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க. ராத்திரியோட ராத்திரியாக யோசித்தாங்க. 543 எம்பி, அதில் 304 பேர் இவங்க, 320 பேர் பிஜேபியை சார்ந்தவர்கள்னு வச்சுப்போம். மீதி இருக்கிற 220ல் ஒரு 20 பேர் மட்டும் டெரிக் ஓப்ரைனை தவிர தென்னகத்தில் இருந்து, குறிப்பாக திமுகவுடைய எம்பிக்கள் மட்டும் அதை பெருசாக கொண்டு வராங்க. திமுகவுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, எல்லா கட்சிகளுக்கும் பிஜேபியோட பிரச்சனை இருக்குன்னாலும் திமுகவுக்கு அடிப்படையில் இருக்கிற 2 பிரச்சனை என்னென்னா, ஒன்று இந்த இடி மூலமாக அவர்கள் பிஜேபி தெள்ள தெளிவாக ஈடிக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம் மூலமாக இத்தனை விஷயங்கள் வந்திருக்கு. 2வது பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்கே கால் பதிக்க முடியாது அப்படிங்கிற பொசிஷன்லாம் போய் இப்போ முக்கால் பதிச்சாச்சு, இன்னும் கால் தான் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறது திமுகவுக்கு பிரச்சனை. ராத்திரியோட ராத்திரியாக ஸ்டாண்ட்ஸ் அப்படியே மாற்றுறாங்க. அடுத்த நாள் காலையில் கலாட்டா பண்ணுறாங்க, சத்தம் போடுறாங்க, இந்த 14 பேர் நீக்கப்படுறாங்க. அப்புறம் அதே வாடிக்கையாக வைத்துக்கொள்கிறாங்க. இப்போது ஸ்டாலின் ஐயா சொன்னது என்னன்னா, திராவிட மாடல் இந்தியா பூரா பரவணும். என்ன பரவிச்சுன்னு கேட்டால், இங்கே சொக்காயை கழிச்சிட்டு வெளியில் மாதிரி சட்டமன்றம் நடத்துவாங்க. துரைமுருகன் டான்ஸ் ஆடுவார், பாட்டு பாடுவார், இப்படின்னுவார். அதையெல்லாம் டெல்லிக்கு கொண்டு போன பெருமை, திராவிட மாடல் டெல்லிக்கு கொண்டு போன பெருமை என்னன்னு கேட்டால், சட்டசபையிலிருந்து வெளில வந்த மாதிரி பாராளுமன்றத்திலேருந்து வெளில இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதுங்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த சஸ்பென்ஷனுங்கிறது வருது. இதுதான் முதல் முறையாக நடக்குதா அப்படின்னு கேட்டால் என்னால் 2 உதாரணங்களை சொல்ல முடியும். தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிய போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வலியுறுத்துகின்ற ஆந்திரா தெலுங்கானா எம்பிக்கள், அதை மறுதளிக்கின்ற காங்கிரஸ் அரசு ஆட்சி கொஞ்ச நாள் தான், இந்த தேர்தல் வரப்போகுது. அந்த சூழ்நிலையில் அவங்க சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. பாராளுமன்றத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆள் தூக்கி கொண்டு போய் வெளில போடுறது, வெளியில் போய் பேட்டி அளிச்சுட்டு திருப்பி உள்ளே உட்கார்றது, இதெல்லாம் பண்ண முடியாது. அங்கே எதுவாக இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லை மீறி போகுது, நம்பர் 1. 2வது என்னன்னா, நடந்தது ஒரு விபத்தாகவோ அல்லது ஒரு தீவிரவாத தாக்குதலாகவோ அல்லது ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட செயலாகவோ, அதாவது நான் சொல்றது தீவிரவாத செயலாகவோ இருந்ததுன்னா அதை நீங்கள் உலகத்துக்கு கொண்டு போகலாம். நடந்தது ஒரு மானம் இழக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்ப தீவிரவாதிகள் இதை பேச வேண்டாம்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஒன்றும் தவறு இல்லை. அதாவது தீவிரவாதி தாக்குதல் இல்லை, இந்தியாவில் இருப்பவர்கள் தங்களுக்காக வேலை வாய்ப்பு. ஆனால் இதே இடத்துல நீங்க பாருங்க, இத்தனை குறைபாடு இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் ஒரு பாகிஸ்தானில் இருந்தோ அல்லது வெளிநாட்டுகளில் இருந்தோ ஒரு சர்வதேச தீவிரவாதி இதே போன்று புகுந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன? ரொம்ப தப்பு.
நான் திரும்பவும் சொல்றேன், அதாவது எதை சொல்றேன்னா விஸ்வானத்துக்கு பதிலாக வெடிகுண்டை கொண்டு போயிட்டானா, அல்லது ஒரு தற்கொலை படையா இருந்திருந்தானா, எல்லாமே தவறு, எவ்வளவு பெரிய தவறு, எல்லாமே தவறு. அந்த மாதிரி நடந்திருந்தால், இது ஒரு தீவிரவாதத்தினுடைய தாக்குதலாக இருந்தால், வெளிநாட்டு சதியினுடைய வேலையாக இருந்திருந்தால், இதெல்லாம் தவறு. இப்ப நடந்திருக்கிறது செக்யூரிட்டி பிரீச். இங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சிவில் டெரரிசம் மூலமாக அவர்கள் மூளையை மழுங்கடிக்கக்கூடிய விதமாக அந்த பெண்ணு எந்த போராட்டத்துக்கு போறோம்ங்கிற ஒரு தெளிவு கூட இல்லாமல் அவ போராட்டத்துக்கு போறாங்க. மேல மேல படிக்கிறாங்க, மேல மேல படிக்கிறாங்க, மேல மேல படிக்கிறாங்க. எதுக்கு படிக்கிறாங்கன்னா அங்கங்க போய் ஒரு கலவரத்தை, ஏதாவது நான் இந்த கல்லூரியுடைய பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக கூட படிக்கிறாங்க. அம்மா சம்பாதிக்கிற சொத்து வச்சு படிக்கிறாங்க. இப்படி மறை கண்டவர்களை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அந்த 6 பேரும் இவங்க சிவில் டெரரிசம் யார் உருவாக்குறாங்களோ, நான் தெளிவா சொல்லிட்டேங்க. மன் கி பாத்ல மோடி அவர்கள் அவர் நல்லது பண்ணாரு, இவர் நல்லது பண்ணாரு, இவர் சேவை பண்ணாருன்னு நாட்டில் இருக்கக்கூடிய நல்லவர்களை உங்களுக்கும் எனக்கும் அறிமுகப்படுத்துறாரு. ஆனா போட்காஸ்ட்ல ஸ்டாலின் ஐயா என்ன பண்றாரு? தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறது, மத்திய அரசு அது பண்ணது, மத்திய அரசு இது பண்ணது, இந்த நாட்டில் இருந்து தமிழ்நாட்டை துண்டாக்குவதற்கான அத்தனை விஷயங்களையும் போட்காஸ்ட்ல அவர் பேசுறார் ஒரு முதலமைச்சர். அதை கேட்கின்ற ஒரு மனுஷனுக்கு கோபம் வருமா வராது? அவனும் வேலை இல்லாம இருக்கான், அவன் வேலைக்கு முறையா ட்ரை பண்ணல, அல்லது அவனுக்கு கிடைக்கல, நியாயமா அவனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை அவனுக்கு கிடைக்கல, அவனுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அந்த ட்ரீம் கிட்ட வரல. இந்த மாதிரியான மறை காண்டவர்களை நீங்க உருவாக்குனீங்கன்னா இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும். இப்ப 2வது கொஞ்சம் முக்கியமான விஷயம், இந்த 5 மாநில தேர்தல் முடிஞ்ச பிறகு அதுல 3 மாநிலத்திற்கு ஒரு அபரிமிதமான வெற்றியை பாரதிய ஜனதா பெற்றிருக்கிறது. இதுல பலர் சமாதானம் செஞ்சு வாக்குகள் வித்தியாசம் மிக குறைவு 1.5% அப்படி என்று சொன்னாலும் கூட வெற்றி 1.5% இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, அது போன வாட்டி தான் அப்படி நடந்தது. மத்திய பிரதேசம் இதுல மத்திய பிரதேசத்துல 8% வெற்றி இருக்கு, இதுல 4% இருக்கிறது. அவங்க டோட்டலா வேற. தமிழ்நாடு அப்படி பார்த்தா 3-1 தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த வெற்றி பிஜேபிக்கு நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் என்று உறுதியாக நம்ப முடியுமா? இல்ல, இது மாநில தேர்தலா பார்க்கக்கூடிய திறனும், பஞ்சாயத்து தேர்தலாக பார்க்கக்கூடிய திறனும் பிஜேபிக்கு கண்டிப்பாக உண்டு. காங்கிரஸுக்கு கூட ஓரளவுக்கு அது உண்டு. அதுக்குள்ளே நான் போக விரும்பல. அடிப்படையில் இந்த தேர்தல் வெற்றிங்கிறது அவங்களுக்கு சோர்வை கொடுத்து விடக்கூடாதுன்னு வேணால் நம்ம சொல்லலாம், மிதப்பை கொடுத்து விடக்கூடாது அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனால் இந்த வெற்றியின் மூலமாக பிஜேபி அதிகமாக மிதப்பையும் அதிகமாக தன்னம்பிக்கையும் பெற்றிருக்கிறதாகத்தான. தன்னம்பிக்கையா இருந்தா தப்பு இல்லை, மிதப்பா இருந்ததுன்னா தப்பு. அதை பெறக்கூடாது. பிஜேபி மிதப்பில் இருக்க மாட்டாங்க. இருந்தாங்க. கர்நாடகாவில் என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னா, 30 வருடமாக ஆட்சி மாற போகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு சோர்வு கொண்டு வந்தாங்க. அந்த சோர்வின் அடிப்படையிலேயே வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எத்தனை தான் புத்துணர்வு கொண்டு வந்தாலும் அங்கே கர்நாடகாவில் ஒன்றும் பண்ண முடியல. ராஜஸ்தான்ல நீங்க மாறி மாறி ஆட்சி வருகிறது. கடந்த 30 வருடமா ஷெகாவத்துக்கு பிறகு யாரும் வரலைங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தபோது கூட பிஜேபி ஜெயிச்சா 40-50 சீட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கும், காங்கிரஸ் ஜெயிச்சா 5-10 சீட்டில் வித்தியாசத்தில் ஜெயிக்கும்ங்கிறது தான் அங்கே இருந்தக்கூடிய கட்டமைப்பாக இருந்தது. ஸோ நிதர்சனம் தெரிந்தவர்கள் தான் பிஜேபி. இங்கே நான் எப்படி வெற்றி பெற்றேன், எவ்வளோக்கு வெற்றி பெற்றேன், இதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ யாருங்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்க தான். ஸோ அதனால் அதுக்கு இதுக்கும் வராது. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டு வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் 2019 பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போடுறாங்க. திமுக 5 லட்சம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஓட்டு போடுறாங்க. 22 தொகுதிக்கு அதே நாள் உட்காந்து அடுத்த நொடியில் குத்துறாங்க. ஆனால் 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்தில். அவ்வளவு புத்திசாலிகள் மக்கள். அதுலலாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாராளுமன்றம்னா என்ன, மத்திய சட்டமன்றம் என்றால் என்னங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலும் அது மிதப்பில் வந்துடக்கூடாதுங்கிறது வேணா நம்ம கவனமாக. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பத்திரிகையாளராக உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன். இந்துத்துவா என்கின்ற கொள்கை ஆழமான கொள்கை. தமிழ்நாட்டில் இந்துத்துவா இல்லை, ஆனால் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் பீகாரிலும் இந்துத்துவா ஆழமாக இருக்கிறது. அதற்கு கட்டயம் கட்டுகின்றதை போன்று மோடி ஆட்சியில பல குறைகள் இருந்தாலும் மக்கள் அதை பெரிதுபடுத்தவில்லை. அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். குறிப்பாக ராமருக்கான இந்த பிரதிஷ்டை நடக்கப் போகின்ற காலம் ஜனவரி மாதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலெல்லாம் இது எக்ஸ்ட்ரா பூஸ்டர் தானே பாஜகவுக்கு வரவழைக்கும். இது பாஜகவுக்கு 370 ஆப்ளிகேஷன் கோர்ட்டின் மூலமாக அது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகரித்திருப்பதாகத்தான் நான் பார்க்க முடியும். இல்லை, வாய்ப்புகள் அதிகரித்திருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன காரணங்களில் நான் வேறுபடுறேன். நம்பர் 1, நான் என்ன வேறுபடுறேன் அப்படின்னு சொன்னால், பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ராமர் கோவில் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மட்டும் இல்லை. 90 வருடங்களாக
ராமர் பிறந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்தது, அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விவாதத்துக்குள்ளே போக 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 அது ஒரு பெரிய சமூக போராட்டமாக மாற்றாமல் பார்த்து கொண்ட வேலையை பிஜேபி தெளிவாக செய்தது. இஸ்லாம் சகோதரர்களும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல அது நடந்திருக்குங்கிற அப்படி பார்க்கணும். 370 அதே மாதிரி தான். வாஜ்பாய் ஐயா காலத்திலிருந்து தேர்தல்கள்னு நடத்த ஆரம்பித்து மக்கள் வாக்குகள் பெரிய அளவில் வரணுங்கிற, வாக்குகள் அதிகரிக்கணுங்கிற முனைப்போட தேர்தல்கள் நடத்தப்பட்டு இன்னைக்கு 370 வந்திருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஹிந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நாம் என்னன்னு புரிஞ்சுக்கோ. என் மதத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், அதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. அடுத்த மதத்தை நான் கேவலப்படுத்துகிறேன் அல்லது அசிங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் அது தப்பு. ஆளுநர் ஐயா சனாதனத்தை பற்றி பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர் வேற எதை பேச முடியும்? அவருக்கு தெரிஞ்சது தானே அவர் பேசுவார். மற்ற மதத்தை அவர் இழிவுபடுத்துகிறாரா அப்படின்னா அது ரொம்ப தப்பு. அதை இந்துத்துவா என்று நீங்கள் அழைக்கக்கூடிய யாருமே செய்ததில்லை. எனக்கு 2 உதாரணம் சொல்ல முடியும், ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். சாய்பாபா, ஸ்ரீடி சாய்பாபா பிறந்தது இஸ்லாத்தவராக பிறக்கிறார். அவருக்கு இன்னைக்கு இந்தியா பூரா, உலகம் பூரா சாய்பாபா கோவில்கள் என்று நடக்கிறது என்று சொன்னால் அவர் எங்க பிறந்தாருங்கிறத கேள்வி இல்லாம எப்படி அவர் வளர்ந்தாருங்கிற அடிப்படையில் தான் அது பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்துல் கலாம் ஐயா என்னவாக பிறந்தார் அப்படிங்கிறது இல்லாமல் அவர் யாராக வாழ்ந்தார் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது. இது மற்ற மதத்திற்கு இருக்கா? இல்லை. இந்த சகிப்புத்தன்மை அங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா அதை நாம சரி பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணமே ஒழிய, மிக முக்கியமாக எடுத்துக்கொள்வது பலருக்கு பல விஷயத்துக்கு தான் இருக்கும். இஸ்லாமும் கிறிஸ்தவமும் தங்களுடைய கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். உதாரணத்திற்கு சிலை வழிபாட்டிலே கொடுத்த பூசை பொருளை வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்துக்கள் இஸ்லாமியர்களுடைய தர்காக்களுக்கும் கிறிஸ்தவ கோயில்களுக்கும் செல்வதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அந்த மதம் அப்படி போதித்திருக்கின்றது. இது ஒரு பன்முகத்தன்மையோடு போதித்திருக்கு. இதுதான் உண்மை. ஒரு திருத்தம் எல்லாரும் இல்லை என்று இல்ல, ஒரு திருத்தம் மட்டும். அதாவது நான் என்னுடைய தலைவனை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு தொண்டன் சொல்லுவதற்கும் நான் ஒரு வாக்காளனாக சரிபார்த்து ஓட்டு போடுகிறேன் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே ஓட்டு தான்னாலும் அதே மாதிரி ஒரு மதத்தை அவர்கள் அந்த மதம் என்ன சொல்லி கொடுத்ததோ அந்த மதத்தின்படி அவங்க நிக்கிறாங்கிறத நான் 1% கூட கீழே இறக்கியோ அல்லது மேல் தூக்கியோ நான் பேச மாட்டேன். ஏன்னா பாரதி உங்களுக்கும் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா, குலம் தாழ்த்தி துழைத்து சொல்லல் பாவம். குலம் இருக்கும், ஆனா தாழ்த்தி உழைத்து சொல்லல் பாவம். நான் என்ன கேட்கிறேன், இது தவறில்லை. இது ஆனால் அதே சமயம் சமமாக எல்லோரையும் மதிக்க வேண்டியது, அனைவரும் குலத்திலே உயர்வு தாழ்வு இல்லை என்பதெல்லாம் இஸ்லாம் சொல்கின்றது, கிறிஸ்தவம் சொல்கின்றது. அது இந்து மதத்தில் வேறுபடலாம், வர்ணாசிரமம், அந்த விவகாரத்தில் நம்ம 20 நிமிஷத்துல போகணும். இப்ப நான் வருகின்றேன். இப்ப நான் என்ன கேட்கிறது, இதை பயணித்து இந்து மதத்தினுடைய வெறியாக்கத்தின் மூலமாக இது ஒரு சனாதன தத்துவம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது, சனாதனம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. சனாதனம் என்பது ஒரு புரிதல், ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு. இது அரசியலே எந்த கட்சிக்கும் நிற்காது சனாதனம். ஆனால் இவற்றையெல்லாம் பாரதிய ஜனதா தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிற குறை இருக்கிறது. ஆனால் ஒரு காலம் இப்பொழுது பிஜேபி வெற்றி பெறலாம், 3வது முறையாக கூட வெற்றி பெறலாம். இது நீண்ட காலமாக இந்த மதவாத கொள்கையின் மூலமாக இந்த நாடு வெற்றி பெற முடியாது என்கின்ற அழுத்தமான பார்வை நீங்கள் எப்படி வைக்கின்றீர்கள்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மத ரீதியாக ஒரு மனிதனை பார்க்கின்ற வேலையை பாரதிய ஜனதா கட்சி செய்ததே இல்லை. காங்கிரஸில் மட்டும் அந்த தப்பு இந்திரா காந்தி அம்மா காலத்துக்கு பிறகு வந்தது. அதாவது மத ரீதியாக பிரித்து டிவைட் அண்ட் ரூல் விஷயத்தை பண்ணதுங்கிறது இந்திரா காந்தி அம்மாவுக்கு பிறகு வந்த ஒரு விஷயம். பிஜேபி அப்படி பார்த்ததே இல்லை. நீங்கள் இந்த கேள்வியில் வைத்த மதவாத ஹிந்துத்துவ அடிப்படையில் செயல்பட்டது இல்லைங்கிறீங்க. இல்ல நான் ஏன் அப்படி செயல்பட்ட ஒரு கேள்வி, நான் ஒரு விளக்கம் சொல்லுறேன், நீங்க கேள்வி சொல்லுங்க. 370 ஆப்ளிகேஷன்ல நீங்க சொல்லுங்க. இதே மாதிரி ப்ரொவிஷன் நாட் ஒன்லி இன் காஷ்மீர் பட் ஆல்சோ இத மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்கு. கர்நாடகாவுக்கு இருக்கு, ஆந்திராவுக்கு இருக்கு, மணிப்பூருக்கு இருக்கு, நாகாவுக்கு இருக்கு. எல்லா இடத்துலையுமே அந்தந்த மக்களுக்காக ஸ்பெஷல் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருப்பதால் மட்டும்தானே உங்கள் கண்ணை உறுத்துகிறதான கேள்வி எழும்பும். இதை பாருங்க, 370ங்கிறது 306ங்கிற கணக்கில் அம்பேத்கர் அவர்களே மறுதளித்த ஒரு விஷயம், ஒரு டெம்பரரி விஷயமா தான் கொண்டு போனது. நீங்கள் சொல்ற உதாரணத்தில் இருக்கக்கூடிய கேள்விக்கான காரணம் என்னன்னா, மணிப்பூர்ல எல்லாரும் இருக்காங்க,
இல்ல, அங்கேயும் 2 சாதி தான் இருந்தது. 1901 சென்சஸ் படி 45 கிறிஸ்தவர்கள், பெருவாரியான 2.5 லட்சம் பேர் குக்கி இந்த மெய்த்தி இனத்தை சார்ந்தவர்கள் இருந்தது. அப்படியே நீங்க 2024க்கு 2021 11 சென்சஸ்க்கு நீங்க வருவீங்கன்னா 45 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள். இவங்க வந்து 41%, 59%ங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஸோ இதை நீங்க வந்து ஒரு நிலப்பரப்பில் நான் போக முடியாது, நீங்க போக முடியாதுங்கிற அடிப்படையில் தான் பார்க்கணுமே ஒழிய, அங்க இஸ்லாத்தவர்கள் இருக்கிறதுனால அங்க டச் பண்ணாத, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இருக்காங்க, அங்க நீ எப்படி வேணாலும் டச் பண்ணு நீங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இப்ப காஷ்மீர்ல மற்ற மாநிலத்தவர்கள் வந்து வாங்க முடியாது, இடம் கூடாது. காஷ்மீர் வாழலாம், ஓட்டு போட முடியாது. காஷ்மீர் ஒரு தனி தேசமாகத்தான் இருந்தது. எது தனி தேசமாக காண்பிக்கப்பட்டது இருந்தது. ஹரிசிங் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர்கள் பாகிஸ்தானு கூட போயிருக்கலாம், இல்லை அவர்கள் இந்தியாவோட வாழ வேண்டும் என்று வற்புறுத்தார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த பிரியாரிட்டிஸ் கொடுக்கப்பட்டது. அதே போன்று இந்தியாவிலும் பல மாநிலங்களுக்கு பிரியாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மாதிரியான மாநிலங்கள் நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்கிறது. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் 371 கீழ் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே அது நிலை உயர்த்துவதற்காக நீங்க செய்றீங்க. காஷ்மீர்ல இருந்த யாராவது தன்னோடது தனி தேசம் இந்தியா இல்ல, நான் இந்தியாவோட சார்ந்தவன்னு சொல்லவே விட்டதில்லை. காங்கிரஸ்ல இருந்தே சொன்னதில்லை, பிரணாய் ராய் சொன்னதில்லை, நம்ம மந்திரிகள் சொன்னதில்லை. முஃப்தி மெஹபூபா முஃப்திட்ட போய் இன்னைக்கு சொல்லுங்க, காஷ்மீர் இந்தியாவை சார்ந்ததுன்னு சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை கொண்டு போய் அங்க வச்சு காரணம் இல்ல. நீங்க இப்படி ஃபோர்ஸபிளா நீங்க இல்ல பிஜேபி இப்படி ஃபோர்ஸபிளா வைக்கின்ற போது எது ஃபோர்ஸ் போராட்டம் தான் வரும். இல்லைங்க, அங்க அமைதி திரும்பி இருக்குன்னா மிலிட்டரி வந்திருக்கலாமே. அதுக்கு முன்னாடி வைத்துதான் ஆட்சி நடக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க ஒரு மூத்த அனுபவத்தாலே நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருட ஆட்சி ஜம்முவில் வந்து இந்துக்கள் வாக்கு பிஜேபிக்கு வருது, காஷ்மீரில் வந்து இஸ்லாத்தவர்கள் வாக்கு முஃப்திக்கு வருது. அவர்கள் ஒரு ஆட்சியை நடத்தி காட்டினாங்க. ஆட்சியை நடத்தி காட்டும்போது டர்ன் வரும்போது அந்த அம்மா திரும்பி மாற்றிக்குச்சு. அதுக்கப்புறம் தான் அங்கே பிரசிடென்ட் ரூல். எல்லா முயற்சியும் ஒழுங்காக எடுத்தாங்க இந்தியாவில் இருந்து. அது வாஜ்பாய் அரசாக இருக்கட்டும், பின்னாடி வந்த காங்கிரஸினுடைய அரசு நரசிம்மராவ் அரசாக இருக்கட்டும், சரியான முயற்சியை காஷ்மீருக்கு எடுத்தாங்க. இன்னைக்கு அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெரிய அளவில் வந்திருக்குங்கிறத இது காஷ்மீரில் இருக்கிறவங்க ஒத்துப்பாங்க. நீங்கள் எங்கே தவறு வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு எங்கே பிளக்கு பிடிங்கினாங்கன்னா, அங்கே மதத்தின் ரீதியாக எந்த பிளக்கும் பிடுங்கப்படலை, எந்த ஃபியூஸும் எடுக்கப்படலை. இந்த கள்ளப்பணம் ஓடிட்டு இருந்தது இல்லையா, இந்த கள்ளப்பணத்தை ஒழிச்ச உடனேவே, அதாவது 500 1000 ஒழிச்சு புது நோட்டு கொண்டு வந்த உடனேவே காஷ்மீர்ல இந்த தீவிரவாதிகளிடம் இருந்த பணப்புழக்கம் அப்படியே வெளில வந்துருச்சு. அதுதான் அங்கிருந்து எடுத்த பிளக். அதே வேலை தான் இங்க பாகிஸ்தானுக்கு நடந்தது. இன்னைக்கு ஏன் பாகிஸ்தான் இந்த உலக சரித்திரத்தில் இல்லாத ஒரு நிதிநிலை மோசமான நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் அதே தான் காரணம். ஸ்ரீலங்கா ஏன் வந்திருக்குன்னு கேட்டா அதுவும் அதே தான் காரணம். மத ரீதியாகவே இதை அணுகல. தீவிரவாதிகளிடம் இருக்கும் கள்ளப்பணத்தை இல்லை என்று ஆக்கிய பிறகு இந்த 3மே தன்னுடைய நிறங்களை காட்ட தொடங்கியது. இப்போ நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். பிஜேபி வந்து வளர்ச்சி அரசியலை சிறப்பாக பேசுகின்றது. ஊழல்கள் இல்லை என்றே மறுக்கிறார்கள். ஆனால் சிஏஜி ஆடிட்டிங்ல 7.5 லட்சம் கோடியை நிதின் கட்காரி தலைமையில அது சொல்லியிருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீதிமன்றத்தை போன்றதான். நீதிமன்றம் தான் அது விவகாரம் இருக்கிறது. ஆயுஷ்மான் பாரத்ல பல விவகாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அது விசாரணை வரும். இப்பொழுது எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மை, இந்தியா கூட்டணி ஆரம்பத்தில் ஒரு 3 அமர்வுகள்ல ரொம்ப வேகமா போனாங்க. ஒற்றுமை வந்துட்டு கர்நாடகா வெற்றியின் மூலமாக இருந்துச்சு. ஆனா தற்போது அவர்களுக்குள்ள ஒரு பெரிய நீண்ட கிராக் இருப்பதை வந்து வெளிப்படையானது உண்மை. காங்கிரஸ் கட்சி ஒரு பெரியண்ணன் மனப்பான்மையில மத்திய பிரதேசத்தில் நடந்து கொள்ளல அப்படிங்கிறதும் பிஜேபிக்கு பாசிட்டிவ் சிக்னல். ஒரு 7-8 சீட்டு கேட்டிருந்தா அடுத்த முறை அவங்களுக்கெல்லாம் வந்திருக்க முடியும். ஆனால் இப்போ 19ஆம் தேதி கூட்டத்தில் பெருசாக ஒன்றும் இல்லை. இதை ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் எப்படி பார்க்க? அடிப்படையில் சிஏஜிக்கு ஒரே வரையில் பதில் சொல்லிடுறேன். சிஏஜியில் நீங்கள் பிரதானமாக சொல்லப்படுற தவறு துவாரகா சாலையில் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு பிரச்சனை. அதை பற்றி இன்று வரைக்கும் கேஜ்ரிவால் பேசலை, நாளைக்கும் பேச மாட்டார். கெஜ்ரிவாலுக்கு அந்த ஏரியா அவருக்கு தெரியும். அங்கே ஒரு ஊழல் நடந்திருந்ததுன்னா இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருத்தராக அவர் தான் பேசியிருக்கணும், அவர் பேசலை. அதனால் இந்த சிஜேஜி அப்படிங்கிற இந்த கட்டுக்கதையை திமுகவினர்கள் பேசட்டும், தப்பே கிடையாது. பேச வேண்டியது கெஜ்ரிவால். கதை இல்லை, இது சிஏஜி ரிப்போர்ட். இது காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்லல. எதிர்கட்சியில் சிஏஜி யாருக்குரிய அமைப்பு? அரசு அமைப்பு. ஒத்துக்கிறேன். சிஏஜி சொல்லியிருக்கிறது
ஒரு சாலை போடுறேன்னு சொல்லி காங்கிரஸ்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட திட்டம் அதை விரிவுபடுத்தி 210 கோடிக்கு 1 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல நீங்க 18 கோடி 250 கோடி வருமா? அப்ப எப்படி ஆகும்னு கேட்டா 18 கோடி 35 கோடி ஆகுமா? இல்ல நான் சொல்லிடுறேன், எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அறிக்கை படிக்கலனாலும் கூட ஒரு கூட்டுக்குழுவை போட்டு இப்படி கூடி இருக்கணும் எந்த நடவடிக்கை ஒரு நிமிஷம். ஆக்சுவலா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சாலை அப்படிங்கிறத 6 சாலை ஃப்ளைஓவர் அப்படின்னு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் டெண்டர் விட்டு ஒரு அரசு அமைப்பு 210 கோடி ரூபாய்க்கு டெண்டர் விடுது, 180 கோடி ரூபாய்க்கு அது எடுக்கப்படுகிறதுங்கிற விஷயத்துல நடந்தது. சிஏஜி சொன்னது எல்லாமே டீவியேஷன் தானே ஒழிய கரப்ஷன் இல்லைங்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு உங்க முக்கியமான கேள்விக்கு நான் வந்துடுறேன். அதாவது இந்தி கூட்டணியோடைய மெயின் பிரச்சனையே என்ன அப்படின்னு சொன்னா, நான் முதல்ல இருந்தே அதை சொல்லிட்டு இருக்கேன். லல்லு பிரசாத் யாதவ் கட்சியை கட்டுக்குள் வைத்துட்டு இருக்கிறவங்க, திமுக கட்சியை கட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறவங்க, காங்கிரஸ் கட்சியை இவங்க 3 பேர் தான் முதல்ல ஒன்று சேர்றாங்க. மற்றவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படைக்குள்ள இறங்குறாங்க. இதுக்கு அவங்களுக்கு கர்நாடகா வெற்றி ஒரு பெரிய விஷயமா வந்தது. 19இல் ஒருத்தராக இருப்பேன், நாங்களும் உங்களோட சேர்ந்து போராடுவோம், மோடியை ஒழிப்போம், இப்படித்தான் அவங்க இன்னி வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படித்தான் அது நடக்குதான்னு பாருங்க. கன்வீனர்னு வந்தா நீங்க கார்கே பேர் எதுக்கு சொல்றீங்க? கன்வீனர் வந்து யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா? இதுக்கு காரணம் இருந்தது நிதிஷ் தானே. யார் கன்வீனர்? நான் என்ன கேட்கிறேன், பிரதம மந்திரிக்கே கார்கேக்கு சொல்லிட்டாங்க. எங்க தப்பு வருதுன்னு கேட்டா, இந்தி கூட்டணியுடைய அடிநாதம் 2 விதத்துல தப்பு. உங்களுடைய இலக்கு ஒருத்தனை அழிக்கணும்னு இருக்கு, அது அந்த மாதிரியான விஷயத்தை இந்தியா ஏற்றுக்கொள்ளாது. ஒரு தேர்தலில் போய் மோடி வரக்கூடாது, நீ ஓட்டு போடுவியா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான இதுக்குள்ள போகவே மாட்டாங்க, என்னைக்குமே போக மாட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை. அதனாலதான் ஊழல் நடந்தாலும் திமுக திருப்பி வருது, வேற ஒரு விஷயமா இருந்தாலும் வேற கட்சி வருது. ஆனால் இவங்க இந்த 3 பேர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்து விட்டு கடந்த 20 வருடமாக 30 வருடமாக கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க. நீங்க பிரணாப் முகர்ஜியை ஜனாதிபதி ஆக்கணும்னு முடிவு பண்றாங்க, காங்கிரஸ் ஏத்துக்கிடல. மமதா பானர்ஜி அதை சொல்றாங்க, பிரணாப் முகர்ஜி நீங்க இப்ப ஜனாதிபதியை ஏத்துக்கிறதா இருந்தா நான் வாட்டு போடுறேன், ஏன்னா அவர் மாநில சார்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக. அடிப்படையில் அது ஒய்எஸ்ஆரா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், காங்கிரஸில் இருந்து பிரிந்து வந்து 30 வருடமாக ஒவ்வொரு களத்திலும் சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்க. அவங்க இன்னைக்கு இப்படி வருவாங்க, எப்படி இந்த ஒத்துழைப்புக்குள்ள வருவாங்க? நீங்க எந்த கணக்குல சீட்டை பிரிச்சு கொடுப்பீங்க? இந்த இந்திய கூட்டணியில இதுவரைக்கும் ஒற்றுமை இல்ல. இங்க அழகான முகமாக மோடி மட்டும் இருக்காரு, அங்க எந்த தடையும் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ள RSSக்கும் மோடிக்கும் பிராமண தலைவர்களுக்கும் சில மோதல் இருக்கிறது என்பது உண்மைதான். அது வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. இப்பொழுது மாற்ற வேண்டிய அதை நம்ம பேச முடியாது, ஆதாரம் இல்லாத செய்திகளை பேச சொன்னதுக்கு அப்புறம் பேச முடியாது. அதாவது இல்ல மோதல் இருக்கின்றது சொல்லணும், ஆனால் அதை ஆதாரம் இல்லாமல் பேசிவிட முடியாது. சொல்லலாம், ஆனா அரசியல் புரசலாக செய்திகள் வருகிறது, யூகமான செய்திகள், ஸ்பெகுலேஷன். ஆனாலும் கூட பிஜேபியிற்கு அந்த போராட்டத்திற்கு, அந்த மோடி முகத்திற்கும் RSS பின்புலத்திற்கும் சமமாக இந்தியா கூட்டணி இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் இறுதியாக உங்களிடத்தில் ஒரு கேள்வி. நீங்கள் சொன்னீர்கள், மாநில அரசியல் வெற்றி தோல்வியை வைத்து மத்திய அரசை சமன்பாடு செய்ய முடியாது. மாநில தேர்தலில் வெற்றி பெறலாம், கர்நாடகாவில் கூட மறுபடியும் அதிகமாக பிஜேபி ஜெயிக்கலாம், மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்கலாம். நீங்கள் துக்ளக் வாசகராக நிறைவாக கேட்கின்றனர், இந்த போட்டி கடந்த முறை வந்து காங்கிரஸ் கீழே சென்றுவிடும், எதிர்கட்சிகள் ஒற்றுமையில ரொம்ப மோசமாக போயிடுவார்களா, அல்லது ஒரு கால் பிஜேபி வெற்றி பெற்றாலும் கூட இவர்கள் சமமான அளவிலே அல்லது க்ளோஸாக இருக்கக்கூடிய கடும் நெருக்கடியான போட்டி தருவார்கள்? இது வந்து காங்கிரஸ் தான் இப்ப முடிவு பண்ணும். சரி, தமிழகத்தை நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அண்ணாமலை ஐயா தனக்கு இருக்கக்கூடிய 40 சீட்டை, நான் ஆல் இந்தியா லெவல்ல கேட்கிறேன், இல்ல நான் 2 வரியில முடிச்சிடுறேன். அண்ணாமலை ஐயா தனக்கு இருக்கிற 40 சீட்டை கரெக்டாக பிரித்து கொடுத்து, தேவையில்லாமல் பாமகக்கோ, தேவையில்லாமல் தினகரனுக்கோ, தேவையில்லாமல் ஓபிஎஸ்க்கோ கொடுக்காம கரெக்டாக பிரித்து கொடுத்து செயல்பட்டால் இங்கே என்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சிடுவாங்க. அந்த மாதிரி அந்த இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ணணும்னா, கிட்டத்தட்ட ஒரு 290 சீட் உங்களோடு வருகிறது உறுதியாயிட்டு. இல்லை பாமகவை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் இவரும் சேர்ந்து சொன்ன போதே 2014 சொன்ன போதே என்னோட அபிப்பிராயம், ஒருத்தரை கூப்பிடுறதா இருந்தா அவர்கள் தகுதிக்குரிய சீட்டை மட்டும் கொடுங்க. நீங்க யார் வருவாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, யாரையும் ஈடி மூலமாலாம் வர வைக்க முடியாது.
அது வந்து ரொம்ப சிம்பிள். அதனால அவங்களா வரப்போறாங்க, வந்தா கரெக்டாக பார்த்து கொடுங்க. அதே மாதிரி காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 290 தொகுதிகளை கையில் எடுத்து வச்சிருக்கு. இந்த தொகுதிகள் எல்லாம் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆல் இந்தியா லெவலில் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. மீதி இருக்கிற இடத்துல நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்காம இருக்கேன். இதுதான் ஒப்பந்தம். இது ஒழுங்கா நடக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒழுங்கா நடந்தால் தான். பொதுவாக பேசுறோம். இப்படி நடந்தால் என்ன நல்லது பிஜேபிக்குன்னு கேட்டா, அதாவது 290 தொகுதிகளில் ஒற்றை வேட்பாளர், மீதி இருக்கக்கூடிய 214 40 தொகுதிகளில் வந்து மற்ற கட்சிகளுடைய வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுன்னு சொன்னா, பிஜேபி வெற்றி ஏன் ஈஸி ஆகும்னு சொன்னா, இந்த 290 தொகுதிகளில் 5 பேர் போட்டி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் 5 கட்சிகள், 3 கட்சிகள், 2 கட்சிகள்னு போட்டி போட்டிருக்கான். நீங்க மத்திய பிரதேசத்தை பத்தி சொல்லும்போது ஒரு 6 சீட்டு கொடுத்துருக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? அந்த 6 சீட்டு அகிலேஷ் யாதவ் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஊத்தி இருக்கும். அவங்க 6 சீட்டு அப்ப மாயாவதிக்கு தான் கொடுத்துருக்கணும். பிஎஸ்பி தான் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கு. நீங்க அதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சுக்கோங்க. ஆக இந்த 290 தொகுதிகளில் காங்கிரஸ் ஒத்தையாக நின்றால் 5 புரட்சியாளர்கள் அங்கிருந்து பிஜேபிக்கு வந்துருவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். ஒரு பிஜேபி மாநில செயலாளரை வைத்து வேலை செய்வதற்கு பதிலாக, மாவட்ட செயலாளரை வச்சு வேலை செய்வதற்கு பதிலாக 5 பேர் இப்போ உங்களுக்கு வேலை செய்வாங்க. காங்கிரஸ் திட்டமிட்டு தெள்ள தெளிவாக எடுத்து சொன்னால் தான் நடக்கும். இன்னைக்கு கார்கேவை பிரதமர் மந்திரி சொல்லிட்டு, நாளைக்கு நானெல்லாம் பிரதம மந்திரி இல்லை, நேரு குடும்பத்தில் தான் பிரதமர் வர வேண்டும்னு ஒற்றை வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க. இதை மக்கள் புரிந்து கொண்டுதான் வாக்களிப்பாங்க. இப்ப நம்ம பேசியிருக்கோம், ரொம்ப அழகா விஷயத்தை சொன்னீங்க. ஒரு 290 தொகுதியில் நின்று மீதி பிளவுபட்டால் அது பிஜேபிக்கு வாய்ப்பு. தற்போது காற்று என்னவோ பிஜேபிக்கு வாய்ப்பாகத்தான் இருக்கின்றது. பஞ்சபூதம் அதில் ஒன்று, பஞ்சபூதங்களும் இருக்கின்றது. இது சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்கக்கூடாது. ஆனால் மாற்றங்கள் எப்பொழுதும் மாறிக்கொண்டுதான் இருக்கும். இன்னும் இடைப்பட்ட இந்த 3 மாதங்களில் இந்தியா கூட்டணியில் எது போன்ற மாற்றங்கள் நடக்கப் போகின்றது, ஒற்றுமை வைத்துதான் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். இருந்த போதிலும் இந்த ஓட்டத்தை குறித்தெல்லாம் தெளிவாக பேசினோம். எமது அமர்வில் ரொம்ப சிறப்பாக நடுநிலையோடு நாம் பல விஷயத்தை பேசியிருக்கோம். அது சிலருக்கு பிடிக்கலாம், பலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அரசியல் யதார்த்தங்களை பேசுவதில் ஒரு மாற்று கருத்தல்ல. அந்த அரசியல் ஆடுகளத்தில் முதன்முறையாக நான் உங்களோடு பேசினதில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து எனது அமர்வுக்கு வரணும். நன்றி. கண்டிப்பாக. நேர்களே, அரசியல் ஆடுகளத்தில் நாம் இப்போ பல விஷயங்களை பேசணும். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன்.